வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த வேடல் பகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காண்டிமனிடம் கேட்கலாம். காண்டிமன், சொல்லுங்க, எத்தனை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதலமைச்சர் பிரச்சாரம் செய்கிறார்? அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் 2016 தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரக்கோணம் அருகே இருக்கக்கூடிய வேடல் பகுதியில் 17 வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 13 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அப்படி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அவர் வேலூரில் இருக்கக்கூடிய அரக்கோணம் அடுத்த வேடல்ங்கிற பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சார மேடைக்கு வர இருக்கிறார். குறிப்பாக பார்த்தால் அவர் சென்னையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக மேடை அருகே இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் ஹெலிபேடுக்கு அங்கிருந்து மேடைக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது இந்த பிரச்சாரமானது இன்று மாலை 5:30 5:50 தமிழக முதலமைச்சர் இங்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அப்படி அவர் வந்த பிறகு சுமார் 6 மணி அளவில் அவருடைய பிரச்சாரம் துவங்கி 1 மணி நேரம் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிறகு இங்கு இருந்து தரை வழியாக 13 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்திய கடற்படை விமான தளத்துக்கு அவர் கார் மூலமாக சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னையை செல்ல இருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. கண்டிப்பா அரக்கோணத்துல இன்று முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ள பிரச்சார பயணம் பத்தி சொல்லிருந்தீங்க. அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள், சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? கண்டிப்பா அதாவது அதிமுகவுடைய பிரச்சார கூட்டம் அப்படின்னாலே மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பாக்குறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேடல் பகுதியில் இந்த பிரச்சார கூட்டமானது சுமார் 2 லட்சம் பேர், அதாவது 2 லட்சம் தொண்டர்கள் இங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இதற்குண்டான பாதுகாப்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் இல்லாம வேலூரை சுத்தி இருக்கக்கூடிய 8 மாவட்டத்திலிருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2000 போலீசார் மற்றும் சிறப்பு காவல் படை, அதாவது சிறப்பு காவல் படை எனக்கூடிய காவல்துறையினர் சுமார் 1000 பேர், ஊர்காவல் படை என மொத்தம் 3000 காவல்துறையினர் தற்போது அரக்கோணம் மற்றும் ஷோலிங்கர் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும், அதாவது இந்த மேடை அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காவலர்கள் காவல் பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. குறிப்பா தமிழக முதலமைச்சர் இங்க பிரச்சாரம் முடித்துவிட்டு கார் மூலமாக சென்று ஐஎன்எஸ் இந்திய கடற்படை விமான தளத்துக்கு செல்ல இருக்கிறார். அந்த பாதை முழுவதும் முழுக்க போலீசுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாலும் முதல் முறையா 13 கிலோமீட்டர் தமிழக முதலமைச்சர் கார் மூலமாக பிரச்சாரம் முடித்து கார் மூலமாக இந்திய கடற்படை விமான தளத்துக்கு செல்லக்கூடியது இதுவே முதல் முறையான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடு பாத்தீங்கன்னா இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் வரக்கூடிய வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரமே அவங்களுக்கு பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே நிறுத்தப்பட்டு மீண்டும் அங்கிருந்து தொண்டர்கள் இந்த விழா மேடைக்கு வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. போதுமான அளவு காவல்துறை குவிக்கப்பட்டு இங்க பாதுகாப்பு ஏற்பாடு மேற்கொண்டு வருகிறாங்க சொல்ல வேண்டும்.